நேற்று நைட்டு சென்னையில் நல்ல மழை. சென்னை ஃபுல்லாக காங்கிரீட் சிட்டியாக மாறி போயிடுச்சு. இது மாதிரி பசுமையாக பறவைகள் சத்தத்தோட ஒரு பார்க் இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கே பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் சென்னை போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்க டாக்டர் சாமிநாதன் வெட்லாண்ட் எக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ராமச்சந்திரா வெட்லாண்ட் எக்கோ பார்க். அது வழியாக தான் இப்போ உள்ளறக்க போகிறோம். இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று போரூர் பூந்தமல்லி ஹைவேல இருக்கிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் தான் நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இருக்கிறது போரூர் சிக்னல். இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் நேராக டுவோர்ட்ஸு பூந்தமல்லி. எதிரில் தெரியுது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். பார்க்கலாம். பார்க்குறதுக்கு செம சூப்பராக அருமையாக இருக்குது. சரி, இந்த வீடியோவில் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா. செம சூப்பரான விஷயங்கள்லாம் சென்னை சிட்டியில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே உள்ளறக்க வந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்த பார்க்க முடியும். என்ட்ரன்ஸு ஃப்ரீ தான். நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். ஏகப்பட்ட பேர் இங்கே விளாட்றாங்க. வெட்லேண்ட் அப்படிங்கிற மாதிரியே எல்லா இடங்களும் ஈரமாக இருக்குது. நிறையா மரங்களை பார்க்க முடியுது. செம்ம சூப்பராக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்டா. கண்டிப்பாக அந்த லொக்கேஷனுக்கு வரலாம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆங்காங்கே சில லவ்வர்ஸுங்கள்லாம் இருக்கிறத பார்க்கத்தான் முடியுது. மார்னிங்கில் வரதுங்காட்டியும் ஈவினிங் 5 o'clock வந்தால் இந்த அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட க்ரௌடும் இருக்கும். இந்த வெட்லேண்ட் பார்க்குள்ளே இருக்க நான் இன்னும் போயிட்டே இருக்கேன். நேற்று நைட்டு சென்னையில் நல்ல மழை. ஸோ அதனால் இந்த இடம் ஃபுல்லாக வெட்லேண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பார்க்குக்கு பேரே வெட்லேண்டு தான். நல்லா அமைதியாக கேரளாவில் உள்ள ஒரு பார்க் உள்ளார வந்த மாதிரி ஒரு ஃபீலு. செம்ம சூப்பராக இருக்குது. சில பேர் ஃபேமிலியோட விளாடுறத பார்க்க முடியுது. இங்கே வாஷ்ரூம் இருக்குது. அது மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் இருக்குது. அது மாதிரி கோர்ட்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லாம் விளாட்ற மாதிரி. இது ஒரு பார்ட். பார்த்திங்கன்னா சில கிட்ஸுங்கெல்லாம் விளாட்றாங்க சூப்பராக. ஒரு பக்கம் டென்னிஸ் கோர்ட்டு, வாலிபால், பேஸ்கெட் பால்னு இருக்குது. அப்படியே கடந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கிட்ஸுங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் 4 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ உள்ள க்ரௌடாங்கட்டியும் ஈவினிங் இன்னும் செம்ம க்ரௌடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாவ், சென்னையில் உள்ள கிண்டி கோல்ஃப் கிரவுண்டு மாதிரி இருக்குது. நான் ஒருத்தன் இந்த சைடு வரும்போது என்னப்பா பார்க் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே செக்யூரிட்டியை விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சேன். சென்னை ஃபுல்லாக காங்கிரீட் சிட்டியாக மாறி போயிடுச்சு. இது மாதிரி பசுமையாக பறவைகள் சத்தத்தோட பார்க் இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கே பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. நான் பார்க்கில் இன்னொரு பார்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த தூரத்தில் இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இடத்த ஜோன் ஏ அப்படிங்கிறாங்க. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா அதை ஜோன் சீண்டு பிரித்து வச்சுருக்குறாங்க. பீச்சு மால்லாம் பிடிக்காதவங்க இதேமாரி லொக்கேஷனுக்கு வரலாம். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக ஊட்டியில் ஒரு கார்டனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இன்றைக்கி பார்த்து சென்னையில் வெயிலாக இருக்குது. அதனால் ஊட்டி ஃபீல் வந்துட்டு உடனே போயிடுது.
தூரத்தில் ஒரு ஏரி மாதிரி தண்ணிலாம் நிறையா நிற்கிது. அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய். வாவ், சூப்பராக இருக்கு. சென்னையில் குளம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அருமையான ஒரு லொக்கேஷன் சென்னைக்கு நடுவில் இருக்கிறது பலருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏண்டா சுற்றிக்கிட்டே இருக்கிற நமக்கே தெரியலங்கும் போது எல்லாருக்கும் தெரியுன்னு சொல்லிட முடியாது. வாவ், ஆல்மோஸ்ட்டு அந்த வெட்லேண்ட் பார்க்கில் இன்னொரு பார்ட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் செம சூப்பர். குளம்லாம் இருக்குது, செப்பக்கிழங்கு என்னென்னமெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர்ட்ஸ்லாம் இருக்குது. பின்னாடி பாருங்கள், செம சூப்பரான ஒரு இடம். வந்தால் உண்மையை சொல்லணுண்டா பீச்சில் கூட்டம், பார்க்கு மாலில் கூட்டம், எல்லா இடத்துலையும் கூட்டம்னு நினச்சிட்டு அலர்ஜியாக இருக்கிறவங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த லொக்கேஷனுக்கு வரலாம். ரெகுலராக வாக்கிங் போகிறவங்களையும் பார்க்க முடியுது. ஸோ அந்த குளத்துக்கு நடுவில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், இது வந்து நீங்கள் ஊட்டின்னு நினச்சிக்கலாம், கொடைக்கானல்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஹாட்டாக இருக்குது, அதனால அது சென்னை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் வச்சுக்காங்க. நிறையா பேர்ட்ஸ்லாம் வருது. உன்னி கொக்கு, நெடுங்கால் உள்ளான், குளத்து கொக்கு, நாமக்கோழி, சிறிய நீர்க்காகம், கல்பொறுக்கி அப்படிங்கிற பேர்ட்லாம் இங்கே ரெகுலராக இருக்குது. நானும் இதில் பார்த்தேன். வா, அதான் நீர்க்கோழி பறந்து போயிட்டுருக்கிறது. இந்த பார்க்குள்ளே இருக்க வந்தாச்சுன்னா ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அப்படிங்கிற ஒரு எந்த விஷயமும் இல்லை. இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான டைம். 4 o'clock ஈவினிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 9 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் போட்டு இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும். இந்த பார்க்கு ஃபுல்லாக இதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறையா சேர்ஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. அது மாதிரி பார்க் ரொம்ப க்ளீனாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அது மாதிரி டஸ்ட்பின்னு, எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மகரந்த சேர்க்கையாளர்களின் வாழிவிடணும் அப்படின்னு இருக்காங்க. நிறையா பூச்செடிகள் பார்க்க முடியுது, குரோட்டன்ஸு. இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. சென்னையில் இருந்தீங்கன்னா அவசியம் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். அங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட். வாவ், ரெஸ்ட் ரூம் வரைக்கும் பக்கா க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. போரூர் பூந்தமல்லி ஹைவே ராமச்சந்திராவுக்கு முன்னாடி ரைட் எடுத்தோம்னா நீங்கள் பார்க்குற அந்த லொக்கேஷனை பார்க்கலாம். பார்க்கை சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு.